ஸ்ரீ குருப்பியோ நமக. நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியை தவிர வேறு எதையும் நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. எல்லாரும் பூமியில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் சந்தோஷம்தான் வேண்டியது இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள், நம்முடைய அப்பா, அப்பாவோட அப்பா, அவருடைய அப்பா, இந்த 3 தலைமுறையினருடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கம், உலகத்தில் எல்லார் இடத்துலையும் ஒரு அன்போட, அறத்தோட, பண்போட, பாசத்தோடு அவங்க வாழ்ந்துருந்தாங்கன்னா இந்த பிறவியில் நமக்கு நம்ம குழந்தைகள் நல்ல கல்யாணம், நல்ல குழந்தை பேர், நல்ல தொழில், இதெல்லாம் சுலபமாக கிடைக்கிது. நம்ம முன்னோர்கள் செய்த சாபங்களும் பாவங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் அது குறுக்கீடாக இருக்கிறது. இந்த பித்ரு சாபம், முன்னோர்கள் சாபம் என்று ஜாதகத்தை கொண்டுட்டு போனாலே தெரியுது. இந்த மாதிரி சாபங்களையும் பாவங்களையும் போக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். எவ்வளவோ பெரிய மோசமான குற்றங்கள் இருந்தாலும் அதற்குன்னு இருக்கக்கூடிய கடவுள்கள், கோவில்கள், வழிபாட்டு நேரங்கள், அந்த முறைகள், இவைகளை கரெக்டாக நம்ம கடைப்பிடிச்சோம்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். நிறைய குடும்பங்களில் அகால மரணங்கள் அடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கல்யாணம் செஞ்சுட்டு அந்த பெண்களை சீரழிச்சிட்டு வந்துடுறாங்க. பல தோஷம், மாத்திரு தோஷம். பெண்களுக்கு தன்னுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யாமல் அவங்களை ஏமாத்துறது. தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறதில்ல. இறந்து போன தந்தைக்கு பித்ருக்கடன்னு பேர். இறந்து போனவர்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கிறாங்களா நரகத்தில் இருக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. அப்போ பூமியில் வாழக்கூடிய நாம் தான் அவங்களுக்காக சில வேலைகளையும் பூமியில் செய்யணும். புத்திரன் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, புத்தி என்ற நரகத்திலேருந்து நம்மை மீட்கக்கூடியவன் தான் புத்திரன். அப்போ நம்ம அப்பா இருக்கார், அவர் இறந்துட்டார், அவர் சொர்க்கத்தில் இருக்கிறாரா நரகத்தில் இருக்கிறாரா நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ நாம் சொர்க்கத்தையும் பார்த்ததில்லை, நரகத்தையும் பார்த்ததில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நம்ம பார்க்க முடியும். எப்படின்னா, உங்கள் அப்பா இறப்புக்கு பிறகு உங்கள் குடும்பம் நல்ல வளர்ச்சியை நோக்கி போகுது. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, உரிய காலத்தில் வேலை வாய்ப்பு, கல்யாணம், குழந்தை பாக்கியம், உங்கள் பையனும் உங்கள் மருமகளும் சந்தோஷமாக வாழுதல், பிரச்சனை இல்லாமல் இருத்தல், இது போன்ற நிகழ்வுகள்லாம் சரியாக நடந்ததுன்னா உங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. இந்த உடம்பில் 3 தலைமுறையினுடைய டிஎன்ஏ இருக்குது, நம்முடைய ஜீனில் இருக்குது. அப்போ இறந்து போனவருக்கு நாம் என்ன செய்யணும்? பூமியில் வாழ்கிறோம். இப்போ நம்ம அப்பா இருக்கார், உயிரோடு இருக்கிறாருன்னா 3 வேளை சாப்பாடு போடுவோம். அவர் நம்மை பெற்றெடுத்து நமக்காகவே வாழ்ந்து, நம்ம அப்பா நம்மளையே பெற்றெடுத்து அவர் நமக்காகவே வாழ்ந்து, நம்ம அம்மாவும் அப்பாவும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுகமாக இருப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. அப்போ அந்திம காலத்தில் அவங்கள நாம் மனம் கோணாமல் பார்த்து கொள்ளணும். ஒரு வேளை இறந்துட்டாங்க, உயிரோடு இருந்தால் 3 வேளை சோறு போடுவீங்கள்ல, உயிரோடு இருந்தால் 3 வேளை சோறு போடுவீங்க. இறந்துட்டாங்க, 3 வேளை சோறு போட்டுத்தானே ஆகணும். இறந்தவங்களுக்கு உடம்பு தான் அழிஞ்சு போச்சே ஒழிய அன்னமய கோஷம்னு ஒன்று அழியாமல் இருக்குது. அவங்களுக்கு அத்தகைய உணர்வு இருக்கும். கர்ணன் கதைகள் எல்லாம் வரும். கர்ணன் இறந்த மேலே போனானா ஒரே பசியாக, கூட தர்ம தேவதை கூட வந்தாளா. அப்போ கேட்குறான், எனக்கு ரொம்ப பசியாக இருக்கணும்னு தர்ம தேவதை சொன்னாலா, நீ யாருக்காவது உணவு அன்னதானம் போட்டிருந்தேன்னா அதை எடுத்து அதை நினைத்து பாரு, உன் கையில் வாயில் வச்சு பாரு, எச்சி ஊறும், சரியாயிரும்பா. அப்படியா அப்படின்னார். நான் எல்லாருக்கும் தர்மம் பண்ணியிருக்கேன், ஆனால் அன்னதானம் பண்ணல. ஆனால் ஒன்றே ஒன்று, ஒரு பிராமணர்கள் வந்தாங்க, இங்கே எங்கே அன்னச்சத்திரம்னு கேட்டாங்க, அங்கே இருக்குன்னு கையை காட்டுனேன். அப்படியா, பரவாயில்ல, நீ சத்திரத்தையாவது கை காட்டியிருக்க, இப்போ எடுத்து அந்த விரலை வாயில் வைனார். வாயில் வைத்தால் அறுசுவை உணவு கிடைத்தாரா. அன்னச்சத்திரம் இருக்கும் என்று காட்டியவனுக்கே இந்த அறுசுவை உணவு இறப்பிற்கு பிறகு கிடைக்கிறதே. அப்போ உயிரோடு இருக்கும்போது நாம் எல்லாருக்கும் அன்னதானம் போட்டால் எப்படி இருக்கும்? உலகத்திலேயே மிகப்பெரிய பாவ தோஷம் எல்லாம் போகக்கூடியது அன்னதானத்தில் மட்டும்தான் உண்டு.